வணக்கம். வேலுமணி மேலே ஏகப்பட்ட புகார்கள்லாம் இருக்குது. இது திமுக ஆட்சி அமைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, அவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் நடவடிக்கை எடுக்கல. பெருசாக எடுக்கவே இல்லை. என்ன காரணம்னே தெரியல. திமுக எடப்பாடி பழனிசாமி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போயிட்டே இருக்குது. அது இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தி தன்னை அதிமுக கட்சியை கைப்பற்றலாம். அதுக்கப்புறமா ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கலாம். முதலமைச்சர் வேட்பாளர் நம்ம தான் அப்படின்னு வேலுமணி நினச்சாரு. ஆனால் அதுக்கான வாய்ப்புகளை திமுக ஏற்படுத்தி கொடுத்துச்சு. பாஜக மேலிடம் இருக்கிறனால எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து கட்சியோட தலைமையை அவர் தான் வகிச்சுட்டு வந்துட்டுருக்கார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது அப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவர் வேலுமணி. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஏகப்பட்ட புகார்கள் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 மாநகராட்சிக்கு சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, தூத்துக்குடி, சேலம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 மாநகராட்சிக்கு ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி அந்த திட்டம் அமைச்சாங்க. சுமார் கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபா மதிப்பு. இந்த திட்டத்தில் பெரும்பாலான பணம் மத்திய அரசோட பணம் தான். இந்த பணம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிதி உதவி செஞ்சாங்க. இந்த திட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் முன்னாள் அமைச்சராக இருந்த வேலுமணி ஊழல் செஞ்சுருக்கார். இந்த திமுக ஆட்சியில் உட்கார்ந்த பிறகு 2021 பிறகு பார்த்திங்கன்னா 2022 இந்த குற்றச்சாட்டு வேலுமணிக்கு எதிராக கிளம்புது. உடனே ஆட்சிக்கு வந்தோடனே திமுக பார்த்திங்களா, அதிமுக பழிவாங்க ஆரம்பிச்சிருச்சு, முன்னாள் அமைச்சர்கள் மேலே நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கரைமுறைன்னு கத்துனாங்க. அப்படி கத்துனாலும் பார்த்திங்கன்னா இந்த ஊழல் வழக்கு சம்மந்தமாக விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி டெவிதார் அவர் தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சார் முதலமைச்சர். சரி, அந்த கமிட்டி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கட்டும், அதுக்கப்புறமா நடவடிக்கை எடுப்போம். உண்மை என்ன அப்படின்னு தெரியணும்ல. உண்மையிலே இந்த 10,000 கோடி ரூபாயில் எவ்வளோ வேலுமணி அடிச்சிருப்பார்னா 10,000 கோடியுமே அடித்தாலும் அடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு வேலுமணி செயல்பாடுகள் இருந்தது. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ டேவிதார் தலைமையில் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் ஒரு குழு அமைச்சு அந்த குழுவை விசாரணை பண்ணாங்க. கிட்டத்தட்ட 3 மாதத்தில் அவங்க ரிப்போர்ட்டை திமுக அரசிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. முதலமைச்சர் என்ன செஞ்சுருக்கணும், அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நடவடிக்கையை வேலுமணி மேலே எடுத்துருக்கலாம். ஆனால் வேலுமணி மேலே எடுக்கவே இல்லை. இதில் வேலுமணி எப்படியெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காரு, எப்படியெல்லாம் கொள்ளை நடந்திருக்குது, எவ்வளோ பணங்களை அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவான ஒரு ரிப்போர்ட்டை டேவிதார் கொடுத்துருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஏன் வேலுமணி மேலே முதலமைச்சர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அப்போ நடவடிக்கை எடுத்திருந்தாங்க, வேலுமணியை பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே மாட்டியிருப்பாங்க. அதே போல் தான் கொடநாடு வழக்குமே. கொடநாடு வழக்கையும் 3 மாதத்தில் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னார். 3 மாதத்தில் உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிறது அவர் எதிர்க்கட்சியாக இருக்கும்போதே தெரியும். ஆனால் நடவடிக்கை எடுப்பேன், ஆதாரப்பூர்வமாக நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு அதுலேயும் பெண்டிங் போட்டார். வேலுமணி மேலேயும் நடவடிக்கை எடுக்கலை. இப்போ வேலுமணியோட ஒரு அண்டர் டீலிங்கில் தான் இருக்கிறாரு திமுக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திமுக வேலுமணிக்கு இடையில ஒரு நட்பு இருக்குது. கொங்கு பெல்ட்டில் வேலுமணிக்கு சில தொகுதிகளை வெற்றி பெற வச்சுட்டு மீதி தொகுதிகளை அதிமுக வெற்றி பெற வச்சுட்டு மீதியெல்லாம் திமுக சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வேலுமணி சப்போர்ட் பண்ணுவார். பெருசாக அதிகாரம் செலுத்த மாட்டார். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கொங்கு பெல்ட்டில் பெரும்பாலான தொகுதிகளை கைப்பற்றும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வேலுமணி மேலே இந்த டேவிதார் ஐஏஎஸ் அதிகாரி மூலமாக எடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டுகள் எல்லாமே வெளியாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய சமூகத்தை சேர்ந்த அதிகாரிகள்லாம் இருக்காங்களா, அவங்க மூலமாக வேலுமணி பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஆதாரங்களை எல்லாம் வெளியிட்றாதீங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தார். இது பார்த்திங்கன்னா வேலுமணிக்கு சப்போர்ட்டாக தான் நடந்திருக்கு. இவ்வளோ பெரிய திமுக ஆட்சியில் இவ்வளோ ஊழல்கள் முன்னாள் அமைச்சர்கள் செஞ்சுருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க மேலே பெருசாக நடவடிக்கை எடுக்காமல் அவங்க மேலே அனுபவப்பட்டு அப்படியே விட்டது. நீயும் கொள்ளையடிப்பேன், நானும் கொள்ளையடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. விஜய் அதிமுக ஊழல் கட்சி அப்படின்னு சொன்னது இல்லாமல் திமுகவும் சேர்ந்து இந்த மாதிரி திட்டத்துக்கு உதவி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் எல்லாத்துக்குமே இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி வேலுமணி ஒரு சைடு காயினை ஊற்றினார். திமுக பொறுத்த வரைக்கும் இவங்க மேலே நடவடிக்கை எடுத்தால் திமுக சொல்கிறது இவங்க கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் திமுக தலைமைக்கு இருந்துச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா வேலுமணியை வச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தனிப்பட்ட மாதிரி ஒரு குடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது கொடுக்கறது தான் திமுகவோட அசைன்மெண்ட்டு, வேலுமணி கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு. அந்த அசைன்மெண்ட்டை அவர் ரொம்ப தெளிவாக பண்ணிக்கிட்டே இருந்தார். கடைசி வரைக்குமே ஒரு பக்குன்னு இருந்தார். ஆனால் பாஜக எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறனால வேலுமணினால் பெருசாக ஒன்றுமே செய்ய முடியல. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் வேலுமணினால் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த ஆதாயம் அப்படிங்கிறது தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் தெரியும். திமுக கொங்கு பெல்ட்டில் பெரும்பகுதியை இந்த தடவை கைப்பற்றும், அதுக்கு வேலுமணி சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் தான் டேவிதார் ஐஏஎஸ் அதிகாரி கொடுத்த அந்த வழக்கு, அந்த புகார், அது மேலே நடவடிக்கை எடுக்காமல் திமுக செஞ்ச ஒரு நன்றி கடனுக்கு இவர் செலுத்த போகிற நன்றி. அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.